ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது சீமானனை பற்றி பேசினா மட்டும் அப்படியே ஓவராக அப்படியே பெரிய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா. உண்மையான சீமா ஃபேன்ஸ் தான். ஒரு 10 லட்சம் பேர் நீங்கள் ஓட்டு போடுவீங்க சீமானனுக்கு. பதிலை சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கரெக்டாக தமிழ்நாட்டில் விளையிற நெல்லை தானே அவர் சாப்பிட்றாரு, அரிசி தானே அவர் சாப்பிட்றாரு, தமிழ்நாட்டில் கிடைக்கிற பாலை தானே அவர் குடிக்கிறாரு, தமிழ்நாட்டில் சுரக்கிற தண்ணியை தானே அவர் குடிக்கிறாரு. இதெல்லாம் மட்டும் தமிழ்நாட்டில் அவர் கிடைக்கணுமா? படிப்பு மட்டும் வெளிநாட்டில் இருக்கிற படிப்பு வச்சா மட்டும்தான் அவங்க பிள்ளைக்கு இயற்கையாகுமா? என்ன கதை இது? நம்ம மட்டும் மாடு மேய்க்கணும், அவங்க பிள்ளைங்க மட்டும் தமிழ்நாட்டில் அமெரிக்காவில் படிக்கணும். இது என்ன கதை? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் இப்போ சீமான் ஃபேன்ஸ் 10 லட்சம் பேர் ஓட்டு போடுகிறீங்கடா. 10 லட்சம் பேர் எதிராக ஓட்டு போடுங்க அவருக்கு. நானுமே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓட்டு சீமானனுக்கு தான் போட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல. சீமானனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குது. அவர் சந்தோஷமாக அந்த பொன் குழந்தை வளரட்டும், அது நான் வாழ்த்துறேன். ஓகேவா? இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க குழந்தை, அவங்க குடும்பம், அவங்க குட்டி எல்லாருமே பார்த்தோன்னா அப்படியே பங்களாவில் வாழணும், பங்களாவில் இருக்கணும். நம்ம வீட்டில் ஏற்கலப்பு இருக்குது, நம்ம வீட்டில் மம்டி இருக்குது, நம்ம வீட்டில் ஏர் உழுவுற இது எல்லாமே இருக்குது. ஆனால் சீமானண்ணன் வீட்டில் என்னடா இருக்குது? கார் இருக்குது, பங்களா இருக்குது, பணம் இருக்குது. ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்குது? அவருக்கு ஓட்டு போடுறீங்க. அவருக்கு ஓட்டு போடுறேன் நீங்கள் எல்லாருமே. நான் எல்லா கட்சியும் நான் கம்பேர் பண்ணிலாம் பேசலை. ஓகேவா? சீமானண்ணன் பேசுகிறாருல, மாட்டுக்கறி தின்னு, மாட்டை வாழு, மாடு வளன்னு சொல்லு ஒன்று, இல்லைனா மாட்டுக்கறி தின்னுன்னு சொல்லு. எதனா ஒன்று சொல்லு. ரெண்டுத்தையுமே பண்ணுன்ற. எதை தான் பண்ணுறது நாங்கள்? சீமா ஃபேன்ஸ் நீங்கள் 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கிறீங்க. ஓகேவா? நான் ஆதங்கத்தில் பேசுகிறேன். 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கிறீங்க. 10 லட்சம் பேருக்குமே இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சீமானண்ணா புள்ள மட்டும் வெளிநாட்டில் அமெரிக்காவில் படித்து நல்ல பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவர் படிக்க வைக்கிறாரு. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கிற நடிப்பு, அவர் நடிப்பில் சம்பாதிக்கிறது எல்லாமே தமிழ்நாடு, பால் எல்லாமே தமிழ்நாடு, நெல் எல்லாமே தமிழ்நாடு, பயிர் எல்லாமே எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு அவங்க புள்ள மட்டும் வெளிநாட்டில் படிக்கணுமா? இது என்ன நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் இது? நீ சொல்லு. நீ சீமா ஃபேன்ஸ் தானே நீங்கள் எல்லாருமே. நான் ஒரு சீமானனை பற்றி பேசினாலே அப்படியே அசிங்கமாக பேட் கமெண்ட்லாம் பேசுறது. இதுக்கான பதிலை சொல்லுங்கடா சீமான் ஃபேன்ஸ் எல்லாருமே. இதுக்கான பதிலை சொல்லுங்கடா.